ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மார்னிங் வந்து நல்ல வெயில், செம்ம காட்டுன்னு காட்டுச்சு வெயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock மேலே வந்து அப்படியே க்ளவுடு, அது ரொம்ப மழை வர மாதிரி மேகமூட்டமாகிடுச்சு. பார்த்தா செம்ம மழை, துணி கூட எடுக்க முடியலன்னா பாருங்கள். வெயில் காஞ்சிட்டு உடனே மழை. ஸோ அவ்வளோ மழை பெஞ்சுது. இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, மழை டைமில் நம்ம எதனா சூடாக குடித்தா செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நம்ம எப்போவுமே காஃபி, ஃபில்டர் காஃபி, இஞ்சி டீ இதெல்லாம் போகிறோம் இல்லையா. இன்றைக்கி சுக்கு காஃபி போட போகிறேன். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து போட்டு திரிஞ்சிடும் பால் ஊற்றுறப்போ. என்ன கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். ஏன்னா அப்படியே ஊற்றினோம்னாக்கா திரிஞ்சிடும். ஸோ அது எப்படி செய்யலான்றது பாருங்கள். இது ஹெல்த்துக்கு ரொம்ப மஸ்ட்டு, நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு. இப்போ நான் ஒரு 3 பேர் குவான்டிட்டி எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறேன். முதல்ல சுக்கு வந்து பாருங்கள், சுக்கு வாங்கிட்டு வந்து இடித்து நம்ம வீட்டிலே பவுட்ரு பண்ணி தான் நமக்கு நல்லது. இப்போ அது வந்து 2 ஸ்பூன் போட போகிறேன். இதை பாருங்கள், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் இல்லையா. இதில் நம்ம வெல்லம் சேர்க்கறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வெல்லம் தான் இதுக்கு சுக்கு காப்பிக்கு நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு நாட்டு சர்க்கரைலாம் வந்து வெல்லம் இல்லைன்னா ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெல்லம் தான் போடணும் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. இது நல்லா கொதிக்கணும். அதே சமயம் பாலும் வந்து ஸ்லோவில் வச்சிடணும். இது ரெண்டுமே பண்ணிடலாம். இருங்க, இன்னும் எதுவும் ஸ்டவ் ஆன் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறேன். சுக்கு காப்பி நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நல்லா கொச்சி அந்த காரெல்லாம் நல்லா இறங்கணும். அதில் பால் வந்து ஸ்லோலே வச்சு காய வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஸ்லோலே வைக்கலாம். ஸ்லோலே வச்சு காய வச்சுட்டு இது இந்த மாதிரி நல்லா கொச்சி வரட்டுன்ட்டு நம்ம ரெண்டுமே ஈவனாக ஆஃப் பண்ணிவிட்டு சுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதில் பால் மிக்ஸ் பண்ணணும். சுக்கு நல்லா பாயில் அடித்து, அதாவது நல்லா வெல்லம் கரையணும். ஸோ கொதிக்கணும். ஒரு ஜஸ்ட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ரெண்டுமே நல்லா கொச்சி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணின்னு பாருங்கள். பாலும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க, ஒரு 3/4 கிளாஸ், சின்ன கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் பால் ஊற்றினேன். நல்ல மெங்கலாய் வந்துருச்சு பாருங்கள். சில டைம் வந்து திரிஞ்சிடும். அது வந்து ஸ்டவ்வில் ஆன்லேயே வச்சுட்டு ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி ஊற்றினா தான் திரிஞ்சிடும். எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றினா தான் தெரியாது. இது பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுக்கு காப்பி ரெடி, வாங்க குடிக்கலாம். எவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தெரியுங்களா, ட்ரிங்க் தெரியுங்களா இது. ஸோ நம்ம காஃபி டீ பதில் அடிக்கடிக்கு நம்ம இதையும் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிளகாத்தூள் அரைக்கிறப்பெல்லாம் கூட சுக்கு சேர்த்துக்கணும். ராகி கஞ்சி எல்லா வகை இதெல்லாம் பருப்புலாம் போடுறோம் இல்லையா, கம்பு, தென்னி அரிசி, கோதுமை, சம்பா கோதுமை, கட்டரிசி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து சுக்கு, ஏலக்காயெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறது நமக்கு நல்லது, வாழ்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சுக்கு காஃபி போட்டு நீங்களும் குடிங்க. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனலை பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சுக்கு காப்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.